ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்கு உள்ளது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாயல்லவா? அதே போல உனக்கு பொறுப்பு கூடும்போது கூடுதல் சக்தி தேவைப்படுகிறது. திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகிறேன். நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகிறாய். உற்சாகமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னால் எதையும் செய்து முடிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் காலை முதல் இரவு வரை நினைக்காத நொடிகள் இல்லை. உன்னுடைய இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம் எல்லாம் என் காலடியில் நீ வைத்து விட்டாய். நானின்றி நீ இல்லை. நான் நினைத்தால் உன் வாழ்வில் ஒரு நொடியில் வசந்தத்தை வீச செய்யலாம். உன் கோரிக்கை நான் அறிந்ததுதான். உனக்கு எது தேவை, எது தேவையில்லை என்பதும் நான் அறிந்தது. தகுதியே இல்லாதவன் என்றாலும் தயை கூர்ந்து எனக்கு அருளுங்கள் என்று நீ கருணையோடு என்னை பார்த்து கேட்கிறாய். உன் மகிழ்வும் நிம்மதியும் என் காலடியில் மண்டியிட்டு கிடக்கிறது. நான் நினைத்தால் நொடிப்பொழுதில் உன் வாழ்வை மாற்றலாம். வசந்தத்தை தவளச் செய்யலாம். என் கருணை இருந்தால் தீமைகளும் நன்மையாகும். என் கருணை, அன்பு, பாசம், இரக்கம் இது எல்லாமே உன் மீது பரவ செய்ய போகிறது. நானின்றி உன் வாழ்வு இல்லை. நானின்றி உனக்கு வசந்தம் இல்லை. நீ தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளை பொறுத்தருளி என்னோடு உன்னை நான் இணைத்து கொண்டுள்ளேன். உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியோடு இருக்கிறது. சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கிறாய். அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் என் குழந்தையே. உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நீ நினைக்காதே. என் உயிரே நீதான். உன்னை நான் எப்படி மறப்பேன்? விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் வெற்றி காண்பாய். கோபம், வருத்தம், கவலை, மனக்கசப்பு இவற்றிற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே. அதை வளர்த்து கொண்டும் போகாதே. உன் உண்மையான குணம் என்ன என்பதையே அது உருக்குலைய செய்துவிடும். சிறிது காலம் அமைதிக்குள். காலம் தகுந்த தீர்ப்பை தரும். நல்ல மாற்றத்தை தரும். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் இது என் பாபாவின் விருப்பம் என்று நீ என்னை நம்பினால் உன் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று நான் உன்னை காப்பேன். நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை அது சுமக்க செய்யும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.